ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதய் டாக் மூலயமா உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நானா ஸ்டைல் ட்ரைனிங்கில் நானா நமக்கு லாங் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க பார்க்கலாம். இப்போது லாங் ப்ளவுஸ் மாடலில் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை எப்படி அளவு எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறத புரியணுங்கிறதுனால படமாக வரைஞ்சிருக்கேன். 1வது மாடல் வி மாடல் இது முன்பக்கத்தில் ஓப்பன் இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ உயரம் துணி மடிக்கிறதுக்கு முன்னால் உயரம் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 16 + 1 17. முன்பாக துணிக்கு உண்டானது 17, பின்பாக துணிக்கு உண்டானது 17. ஆக மொத்தம் 35 வரும் உயரம், நீள உயரம். 2ஆக மடக்கினா 17 வந்துடும். அப்புறம் துணி மடிக்கும்போது மார்பு சுற்றளவு 4ல் 1 பாகம் 6 + 1 7ங்கும்போது இந்த 7க்கு துணியை மடிச்சுக்கணும். துணியை மடிச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கும் போது என்ன 2ஆக மடிச்சுக்கிறோம். முன்பாக துணி வந்துடும், பின்பாக துணி வந்துடும். 2ஆக மடிச்சுக்கணும். அப்படி மடித்ததுக்கப்புறம் பக்க கழுத்து என்ன அந்த பக்க கழுத்துன்னு வரும்போது மொத்த கழுத்தினுடைய அளவு 4.5. அதில் பாதி 2.25. காலங்களும் குறைச்சி 2 அங்கலம் வைக்கணும். இங்கேருந்து இங்கே. அடுத்தது தோள்பட்டை 9. அதில் பாதி 4.5 ப்ளஸ் பண்ணோன்னா 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போது 4.25 இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் முன்கழுத்து 4 அங்கலம் இந்த இடத்துல குறிச்சிக்கணும். பின்கழுத்து வளவு சின்னதாக இருக்கணுங்கிறதுனால 1/2 இன்ச்சு குறிச்சிக்கணும். இப்போ தோள்பட்டையினுடைய இது பக்க கழுத்துலேருந்து 2லேருந்து இந்த 4க்கு நேர்கோடு போட்டுக்கணும். பின்கழுத்துக்கு இந்த வளைவு கொடுத்துக்கணும். அப்புறம் தோள்பட்டையிலேருந்து கைக்குழி அடக்கூடிய அளவு 5, 5ல் 1/2 இன்ச்சு குறைச்சி 5 இங்கே வச்சுக்கிறோம். 4.5 வச்சுக்கிறோம். இங்கே என்ன இங்கே 5ல் பாதி இது 1/2 இன்ச்சு குறைச்சி 4.5. இந்த 4.5க்கு இந்த இடத்துல வைக்கிறோம். 4.5 இந்த இடம். அப்போது இதுக்கு நேர் கட்டம் போட்டுட்டு சின்னதாக இருக்கிறதுனால ஓரங்களும் பின் வளைவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு கொடவு வளைவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். முன்பாக வளைவுக்கு மார்க் பண்ணிட்டு வளைவு வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி தோள்பட்டை சாய்வு தைக்கும்போது சாய்வாக 1/2 இன்ச்சு வச்சு சாய்வாக தைக்கலாம். இப்படியே வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன இந்த இடுப்பு வளைவு வரும்போது இந்த கைக்குழிக்கும் இதுக்கும் உண்டான மையப்புள்ளி இங்கே 1/2 இன்ச்சு வச்சு இந்த வளைவு வரைஞ்சிக்கிறோம். இடுப்பு வளைவு கீழே மடிப்பு இங்கே. இப்போ நான் உங்களுக்கு துணியில் பேப்பரில் கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தோட கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கைக்கு உண்டான துணி எப்படிங்கிறத கரெக்ட் பண்ணுறேன். இப்போ கை நீளம் எவ்வளவு 7 ப்ளஸ் 1 அங்கலம் சேர்த்துக்கிறோம். 8 அங்கலத்துக்கு நீளம் வச்சுக்கிறோம். கை அகலம் கைக்குழியினுடைய அகலம் 5ன்னா 5ஓட 1 அங்கலம் வச்சு 6 அங்கலத்துக்கு துணியை மடிச்சுக்கிறோம். 2 கை வேணும் இல்லை, அதனால் 2 துணிக்கு உண்டான மடித்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கை வளைவு வரணுங்கும்போது கைக்குழியினுடைய அளவில் என்ன கைக்குழியினுடைய அளவு 2.5. இந்த இதுலேருந்து 2.5க்கு மார்க்கிங் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு மையப்புள்ளியில் 3/4 அங்கலம் வச்சு பின் வளைவை வரைஞ்சிக்கணும். அதுலேயே கொடை வளைவும் வரைஞ்சிக்கணும். முன்பாக துணியும் அப்புறம் கிராஸுக்கு உண்டான துணி வச்சு மடிப்புக்கு உண்டான அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இது சாதாரண கை மாடல். அதே சுருக்கம் வச்சு வரும்போது கொஞ்சம் மாறும். அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறேன். கைக்கு உண்டான துணியினுடைய இதில் வரும்போது கை நீளத்துக்கு உண்டான துணி என்ன 8, இல்லை 7 + 1 தைக்கிறதோடு சேர்த்து மடிக்கிறதோடு சேர்த்து 8. அதுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் கை அகலன்னு வரும்போது கைக்குழியினுடைய அளவு 5. சாதாரண கைங்கும்போது உரங்களை சேர்த்தினாவே போதும். 6 அங்கலம் 6 அங்கலங்கும்போது துணி மடிக்கிறது இங்கேருந்து 6 அங்கலத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ 6 அங்கலத்துக்கு மார்க் பண்ணும்போது இப்படி மடிச்சுக்கிறோம் துணி. ஆறாம் காலத்துக்கு துணி மடித்தாச்சா.
முன்பாக துணி பின்பாக துணின்னு வரணுங்கும்போது மொத்தத்தில் 8 8 16. கை நீளம் 8, கையினுடைய அகலம் 6, 5 + 1 6. அப்போ 2 கைக்கு உண்டான சொல்லி மடிச்சாச்சா. இப்போ கைக்குழியை வந்து 5ங்கும்போது 2.5க்கு இங்கே மார்க் பண்ணுற அடிபாகத்தில் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மூலையிலேருந்து இந்த இதுக்கு நேர்கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு மையம் 3 வருதா, இதுலேருந்து 6 இன்ச்சு மையம் வச்சுக்கணும். அதாவது 3/4 கூட வச்சுக்கலாம், அளவு ஜாஸ்தியாக வேணும்னா. வச்சுக்கிட்டு அடியிலேருந்து இது பின்பாகத்துக்கு உண்டான வளைவு. அதே வந்து என்ன வச்சுட்டேன். அப்புறம் இந்த இடம் வந்து கை சாய்வுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறோம். மடிப்பு இருக்கிறதுனால இதோடு நிறுத்திக்கிட்டு இப்படி கிராஸாக வெட்டிக்கிறோம். மடிப்பு முதல்ல கையை வெட்டுறதை பாருங்கள். இந்த 4 துணி பின்பாகத்தினுடைய வளைவை 4 சேர்த்து வெட்டணும். வெட்டியாச்சா. அடுத்தது 2 துணியை மட்டும் எடுத்து முன்பாக துணியினுடைய வளைவை வெட்டணும், கொடை வளைவை. வெட்டியாச்சா. இப்போ சாய்வுன்னு வரும்போது இந்த மடிப்பு இப்படி நம்ம மடிச்சுக்கிட்டு என்ன ரெண்டு கைக்கு உண்டான துணி வெட்டியாச்சு. இது இப்படி. அடுத்தது உடம்பு வெட்டுறதை பாருங்கள்.
பின்பாகத்தை வெட்டினோடனே முன்பாக துணி ரெண்டையும் எடுத்து இப்படி வெட்டணும். புடவை பசங்க பின் கழுத்த நாளையும் சேர்த்து இப்படி வெட்டிக்கிறோம். முன்கழுத்தை மட்டும் எடுத்து இப்படி வெட்டிக்கிறோம். வெட்டினதுக்கப்புறம் சாய்வையும் சேர்த்து வெட்டின்ட்டு முன்பாகம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது முன்பாகத்தோடனே வெட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வெட்டியாச்சா? வெட்டி முடிச்சது கையை வெட்டிட்டோம். இப்போ வந்து இதுக்கு பட்டி துணி வைப்போம். அந்த பட்டி துணியுடைய அகலம் என்னன்னாக்கா 2 அங்குல அகலம். நீளம்னு வரும்போது இதுலேருந்து சுற்றி வரக்கூடிய நீளம் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு உண்டான பட்டி துணி 2 அங்குலத்தில், அதாவது இந்த 2 அங்குல அகலத்தில் துணி எதுவும் கட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இதேமாதிரி 2 பீஸ் வச்சு தைச்சி மடிப்பு வச்சு 2ஆக மடித்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி சுற்றி தைச்சிட்டு வந்து இது வரைக்கும் வரும். இதுதான் துணி 2 அங்குலத்தை. அவ்வளோதான். இது பி மாடலினுடைய முதல் மாடல். இது இப்போ இந்த தோள்பட்டையிலேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு புள்ளி வச்சு மையம் இப்படி கோடு போட்டுவிட்டு என்ன இதில் ஒரு இந்த அளவு, அதாவது காலங்களும் வச்சு அப்படியே மெல்லிசாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 8 வச்சு 5 மார்க் பண்ணினாக்கா இங்கே வச்சுட்டு பண்ணி இதை மெல்லிசாக டாட் பிடிச்சிக்கணும். மெல்லிசா அதேமாதிரி பின்பாகத்துலேயும் அதே தான் டாட் பிடிச்சிட்டு நம்ம தைக்கும் போது 2 தையல் விட்டு தோள்பட்டையை தைச்சிட்டு சைடு தையல் விட்டு அப்புறம் கைக்கு உண்டானதை சேர்த்து வச்சு முடித்து பட்டி துணியை வந்து அப்படி வச்சு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு கீழே மடித்து அடிச்சிட்டோன்னாக்கா லாங் ப்ளவுஸு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நானும் அவங்க லாங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு ஏதாவது கருத்துக்களோ உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.